யோவானிடம் சொல்லுகிறார். இதோ என் தாய் அப்படின்னா, இதோ உன் தாய் என்று சீசனை பார்த்து சொல்கிறார். சீசனை பார்த்து ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? தமக்கு அன்பாய் இருந்த அவனை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இயேசுவுக்கு ஒரு சில காரியங்கள் உண்டு என்பதால் அங்கே பயன்படுத்துகிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவர் பராமரிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதத்தை நிறைவேற்ற அங்கே அவர் முடிவெடுக்கிறார். தன் தகப்பனுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தகப்பன் என்பது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. உலக பிரகாரம் தன் தாயை கவனிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. 30வது வயதில் அவருடைய காரியம் இயேசுவின் பிதாவினுடைய காரியத்தை செய்கிறபடியால் அவருடைய தாயை பராமரிக்கிற பொறுப்பு அவரிடத்திலிருந்து சில காலங்கள் விலகி போயிருக்கிறது. மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க கையில் ஒப்பு கொடுக்காம யோவானிடம் ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? யோவான் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசி. அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவர்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு, நிறைய பேரை உயிர்த்தெழ வச்சிருக்கிறாரு, அநேகருக்கு முன்பாக நிறைய சாட்சிகளாக காட்டியிருக்கிறாரு, லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் அநேகர் பார்த்துருக்குறாங்க, அநேகர் விசுவாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட பிறந்த சகோதரர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. அதனால தான் யோவான் தன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்ததுனால யோவான் கரத்தில் இதோ உன் தாய் என்று அவரிடம் சொல்லுகிறார். தன் தகப்பனையும் தாயையும் துரத்தி விடுகிறவன் மனுஷன் இலச்சையை உண்டாக்குற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:26 தன் தகப்பனையும் தாயும் துரத்தி விடுகிறவனுடைய இலச்சையை உண்டாக்குகிற மனுஷனாக இருக்கிறான். குடும்பத்தை நடத்த ஒரு ஆள் தேவை. குடும்பத்தை ஒரு மூத்த பிள்ளை தான் நடத்தணும். 30 வயசுக்கு அப்புறம் யூதர்களுடைய கடமைகளின்படி 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் ஆனால் இயேசு 30 வயசுக்கு அப்புறம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தான் போயிட்டாரு. குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தனக்கு மகன்கள் இருக்கிறாங்க, மகள்களும் இருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுது. ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். அதனால் தனக்கு அன்பாக இருந்த தன்னுடைய சீசனை 30க்கும் மேற்பட்டுள்ள வயது உள்ளவனாக இருந்தபடியால் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் யோவானிடம் ஒப்பு கொடுக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி யாராவது ஒருத்தர் வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவர் கனம் பண்ணுவதில் கரெக்டான முறையின்படி செய்கிறார். தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறதுல அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். சிலுவின் பாடுகளில் நிற்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோர பாடுகளோடு அனுபவித்து வலியோடு இருக்கிற அவருக்கு தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட தாயை கனம் பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்க விரும்புகிறார். மத்தேயுவில் கூட பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் அதே வசனம் தான், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. சில காலம் வரைக்கும் தான் யோவான்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். கடைசி வரைக்கும் யோவான் பார்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லலை. அதுக்குள்ளேயே அவர்களுடைய சிறு பிள்ளைகளாக இருந்த அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து 30 வயசு தொட்டிருக்கலாம். அவர் யோவானை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கொண்டு போய் காரியங்களை காட்டியிருப்பார், நிறைய இடங்களுக்கு கொண்டு போயிருப்பார். பத்மதீவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் மரித்து போகிறாரு. 120 வயசில் அவர் மரித்து போகிறாரு என்று, பூரண வயதுள்ளவளாக மரித்து போகிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் சில காலங்கள் தான் அவரை பாதுகாத்து கொண்டார். ஏன் யோவானிடம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அவர் தனக்கு அன்பாக இருந்தபடியால் அவர் தன்னுடைய பொறுப்புகளை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறவர், தன்னுடைய சித்தத்தின் வேலைகளை எல்லாம் செய்கிறவர், பிதாவினுடைய கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்தவர். அவர் அதிகப்படியாக விசுவாசிக்கிறவராக இருந்தபடியால் அவர் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, எல்லா சீஷர்களும் அவர் கூட இருக்கிறவர்கள் தான், எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர் தான். ஆனால் யோவான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனையும் தன் தாயும் அவமதிக்கிறவனுடைய தீபம் காரூரில் அணைந்து போகும் என்று சொல்லுகிறது. தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயும் அவமதிக்கிறவன் இலச்சையை உண்டாக்குகிற மகன் என்று சொல்லுகிறது. தன் தகப்பனையும் தாயும் பார்த்து ஏன் என்னை பித்தீங்க அப்படின்னு
பெற்றோர்களை பார்த்து கேட்கக்கூடாது. அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தாயை அவமதிக்கக்கூடாது, உங்கள் தந்தையை கனப்படுத்தணும், உங்கள் பிதாவினுடைய சித்தத்தை செய்தது போல நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றணும், அவர்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடாது என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.